பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வரோம். பாருங்கள், கர்த்தர் ரொம்ப நல்லவர். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். உங்களுடைய பலவீனங்கள், வியாதிகள், வியாதி படுக்கை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் சுகப்படுத்துகிற தேவன். பாருங்க, உங்களுடைய கடன்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கிற தேவன். எல்லாவற்றுக்கும் அவரே ஆதாரமாயிருக்கிறார். நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த நல்ல சந்தோஷத்தோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமுள்ள வார்த்தைகளா இருக்கும். கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்க கர்த்தர் நிச்சயமாக கிருபை செய்வார். பாருங்க, இன்றைக்கும் கூட நாம் யாருடைய சந்ததியில் இருக்கிறோம், அவருடைய சந்ததியில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3:29. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஆபிரகாமின் சந்ததியில தான் வராரு. பாருங்க, அப்போ ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம். பாருங்க, நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம எல்லாரும் சொந்தக்காரர்கள். பாருங்க, என்னெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரோ அதெல்லாம் நமக்கும் இந்த நாளில் சொந்தமாக இருக்கு. பாருங்க, எதுவுமே ஆண்டவர் கொடுக்காம இருக்கிறது இல்லை. அவர் பொய் சொல்றதில்ல. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் யார் என்பது தெரியாதனால அவர் பாருங்க, என்னை அடிக்கிறாருங்க, என்னை பயங்கரமாக அடிச்சிட்டாருங்க, என் காலை உடைச்சிட்டாருங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறத கேட்குறோம். குழந்தைகளை பார்த்தா என் குழந்தைய அவர் இள வயசுலேயே அவர் எடுத்துக்கிட்டாருங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. அவர் எடுக்கிறவர் இல்லை, அவர் கொடுக்கிறவர் என்பதை தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். பாருங்க, ரோமர் 8:32 நான் உங்களுக்காக வாசிக்கிற வேதத்தை வச்சுருந்தா நீங்கள் அதை எடுத்து பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம் இது, வாக்கு தத்தமும் கூட. பாருங்க, ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாமும் நம்மளுடைய குடும்பங்களும் நம்மளுடைய பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நமக்காக கொடுத்தாரு. பாருங்க, இந்த பாவ மண்ணுக்கு அவரை அனுப்புனாரு. பாருங்க, எல்லாரும் நம்ம கடந்த மாதங்களில் கிறிஸ்மஸை கொண்டாடினோம், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடினோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் கொண்டாட போகிறோம். பாருங்க, தம்முடைய குமாரனை நமக்காக அவர் மரிக்க கொடுத்தாரு. பாருங்க, சிலுவையில் என்ன ஒரு அன்பு பாருங்க. அப்போ குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி உங்க பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்ளுவார்? அற்ப வயசுல எப்படி எடுத்துக்கொள்ளுவார்? எப்படி அவர்னால வியாதிகளை கொடுக்க முடியும்? அவர் நல்ல ஈவுகளையே கொடுக்கிற நல்ல தகப்பன், அன்பான தகப்பன், நேச தகப்பன். பிசாசானவன் தான் பாருங்க, அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கான். அவன் அழிக்கிறதுக்கு வந்தவன் பாருங்க, உயிரை எடுக்க வந்தவன் பாருங்க. பிரியமானவர்கள், இந்த சத்தியங்களை நாம் தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம ஆபிரகாமின் சந்ததியில வர்றோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாமே நமக்கும் சொந்தமா இருக்குது. பாருங்க, இதை திருஷ்டாந்தமா ஆண்டவர் ஆதியாகமம் 22 அழகா விளக்கி காட்டினாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, நீ உன் குமாரனை எனக்காக பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த அன்பை அவர் விளக்கி காட்டுவதற்காக அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. பாருங்க, ஆதியாகமம் 22 முதல் வசனம் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம்,
அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் எப்படி பின்னாடி நாட்கள்ல தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இதே மோரியா மலையில பலியாக ஒப்பு கொடுக்க போறாரு, அதை நான் விலக்கி காட்டணும். என்னுடைய ஜனங்களுக்கு, நான் நேசிக்கிற மக்களுக்கு இந்த அன்பை நான் விலக்கி காட்டணும். நான் யாருடைய உயிரையும் எடுத்துக்கிறவர் அல்ல, நான் கொடுக்கிற தேவன் என்பதை இந்த ஜனங்கள் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்காக ஆபிரகாம இந்த தன் 100 வயதுல பெற்ற மகனை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக சொல்றாரு பாருங்க. அவர் யாரையும் சோதிக்கிற தேவன் இல்லை பிரியமானவர்களே. அவர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆண்டவர் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்ப சொல்லிட்டாரு பலியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் அநேக காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு இந்த தேவன் எப்படி நல்ல தேவன் என்பதை நிச்சயமாய் சொல்லி கொடுத்திருக்க முடியும். அதனாலதான் கீழ்ப்படிந்து தகப்பனோடு கூட மேல போறாங்க. 5வது வசனம் பாருங்க, ஆதியாகமம் 22:5 இந்த காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம் பாருங்க. ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க இங்கேயே இருங்க கழுதைகளை வச்சுட்டு, நானும் ஈசாக்கும் மலை மேல போயிட்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை நிச்சயமாய் முன்னாடியே வெளிப்படுத்தி இருப்பார். அநேக காரியங்களை ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்திருந்திருப்பாரு. ஒருவேளை பலியாக ஒப்பு கொடுத்துட்டாலும் திரும்பவுமாக நீ பாவனையாக நீ பெற்றுக்கொள்ளுவ அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் முன்னாடியே சொல்லி இருப்பார். அதனாலதான் சொல்றாரு, நாங்க அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எவ்வளோ விசுவாசம்னு பாருங்களேன். நாங்கள் திரும்பி உங்களிடத்துல வருவோம், கர்த்தர் திரும்பவுமா என் பையனை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரத்துல பாருங்க இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 11:19 வசனம் பாருங்க. எபிரேயர் 11:19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். தனது ஒரே பேரான குமாரனை பலியா ஒப்பு கொடுத்துட்டாங்க ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆபிரகாமோட சந்ததின்னு நம்ம கலாத்தியர் 3:29 முதலே வாஸ்தம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவும் ஆபிரகாமினுடைய சந்ததி தான் பாருங்க. பிரியமானவர்களே பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, 100 வயதுல பெற்ற குமாரனை, ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். பாருங்க, நீங்களும் நானும் மரிக்க கூடாது என்பதற்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். இதை விலக்கி காட்டுறதுக்காக தான் ஆபிரகாம் ஈசாக்க பலியா கொடு அப்படின்னு சொல்லி இதே மோரியா மலைக்கு கூட்டிட்டு வந்தாரு பாருங்க. அந்த இடத்துல கத்திய ஓங்கிட்டாரு, பலிபீடம் கட்டி ஈசாக்க படுக்க வச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்தது தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு, பலியா ஒப்பு கொடுத்தாச்சு, படுக்க வச்சு கத்தியும் ஓங்கியாச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் கத்திய கீழே போடு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பின்னாடி புதர்ல பாரு ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்குன்னு அந்த ஆட்டை பிடிச்சு பலியா ஒப்பு கொடுத்து சொன்ன மாதிரியே ஆபிரகாமும் ஈசாக்கும் கீழே திரும்பி வர்றாங்க. பிரியமானவர்களே, அதுதான் ரோமர் 8:32 நம்ம வாசித்தோம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, அவர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எப்படி? தம்முடைய சொந்த குமாரனை கொடுப்பதன் மூலமாக, தம்முடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தை நமக்காக சிந்துவதன் மூலமாக. பிரியமானவர்களே, நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணி அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். சுகத்துக்காக வாக்குத்தத்தங்கள், நம்ம நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக அநேக வாக்குத்தத்தங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும்
அவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை வைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தாவே, இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு நீர் அனுப்பி இருக்கிறீர். நான் உங்களோட சந்ததியில் இருக்கிறேன், நான் இயேசுவின் சந்ததியில் இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிறேன். உங்களையே எனக்காக கொடுத்துருக்கீங்க, மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு எப்படி கொடுக்காம இருப்பீங்க? இவ்வளோ நாள் நீங்கள் அவர் எடுக்கிற தேவன், அவர் புடுங்குற தேவன், அவர் அடிக்கிற தேவன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இவர் எவ்வளோ நல்லவர் என்பதை இந்த நாளில் விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் உயிரை எடுக்கிறவர் அல்ல, அவர் உயிரை கொடுக்கிற தேவன். நம்ம உயிரை எடுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளுடைய உயிரை எடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த அன்பை இன்றைக்கு விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் கொடுக்கிற தேவன் என்பதை, அவர் அன்பான தெய்வம் என்பதை இந்த நாளில் விளங்கி கொள்ளுங்கள். அவருடைய அன்பு உங்களை ஒரு நாளும் கைவிடாது. அவர் கைவிடாத தேவன். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அவர் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். உங்களுடைய தேவைகளுக்கும் அதிகமாய் அவர் கொடுக்கிற தேவன். அவர் வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவன். திருப்தியா சாப்பிடுற வரைக்கும் கொடுக்கிற தேவன். அறகுறையா செய்கிறவர் அல்ல, அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு கூட நீங்க அவரை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நீங்க கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் கொடுக்கிற தேவன் என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தோடு அவரிடத்துல நீங்க கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கும் மேல அவர் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.